இன்ச்சு டேப்பே இல்லாமல் சூப்பராக அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். பிகினர்ஸ் கூட இது வந்து சூப்பராக வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கோடு வரும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ், ஒரு அடி ஸ்கேல், மார்க்கிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். ரொம்ப சுலபம். இதை வச்சு நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட் டைமாக இருக்கவங்க கூட இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக ஃபிட்டிங் வந்து வரும். வாங்க வீடியோக்குள்ள போகிடலாம். புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் கிளாத் எதுவுமே சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுருக்கம் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அயன் வந்து பண்ணிக்கோங்க எங்கே சுருக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மார்க் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறாமல் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து அயன் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கும் போது தெரியாமல் கசங்கிட்டு இருக்கோம். எந்த கிளாத்தாக இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸுமே வந்து கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக இருந்தாலுமே நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. நம்ம இன்ச்சு டேப் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து நம்ம பண்ணுறதுனால சுருக்கமே இல்லாமல் பார்த்துக்கணும். ரொம்ப சுருக்கம் அயன் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லைனால ஓகே. நல்லா வந்து அயன் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து மெயின் கிளாத்தை வந்து ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி மடித்து வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க பகுதி வந்து எனக்கு ஆப்போசிட்லேயும், ஃபோல்ட் பண்ண பகுதி வந்து என் பக்கமாக இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். இதுதான் பொசிஷன். நம்ம எப்போவுமே கிளாத்தை வந்து சுடிதாரோ, குர்த்திஸோ, ப்ளவுஸோ எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். மெயின் கிளாத் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கணும். மடித்த பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கும். மடித்த பகுதி வந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரே ஒரு கிளாத்தாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் கிளாத் வந்து 2 கிளாத்தாக தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து விற்கணும். இது வந்து நான் வந்து கொஞ்சம் அயன் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். அயன் பண்ணி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு நீட்டாக வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்டிச்சிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட். நான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. நான் இது வரைக்கும் போன கிளாஸ்லேயும் எனக்கு நான் கற்றுக்காத விஷயத்த நான் வந்து ஓனாக கற்றுக்கிட்டதான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கே கிளாஸஸ் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வரைக்கும் நம்ம எப்படி அளவு எடுக்கணும், எப்படி வந்து மார்க் பண்ண கட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்குமே எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும்ன்றது கற்றுக் கொடுப்பாங்கன்னா தெரியல. நான் இது வரைக்கும் நான் அந்த விஷயத்த நான் வந்து கற்றுக்கிட்டது கிடையாது. ஒன்லி நான் வந்து மார்க்கிங் பண்ண கற்றுக்கிட்டு அண்ட் கட் பண்ண கற்றுக்கிட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறத வந்து நானே வந்து ஓனாக கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா கிளாத்துலையுமே நம்ம பேக் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு பேக்குன்னு நம்ம வந்து பேக்கு போட்டணும். அதே ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து பிரிண்டட் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேக் ஃப்ரண்ட் எது நமக்கு நான் வந்து கிளியர் தெரிஞ்சிடும். ஒரு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலராகவே இருக்கும். ஒரே கலராக ஒரு ப்ளூவாகவே ஃபுல்லாகவே இருக்கும். அது பேக் இது ஃப்ரண்ட்டுன்னு நமக்கு தெரியாது. ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம பேக் ஃப்ரண்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து எழுதிட்டு நம்ம வந்து அப்புறமா வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இது பேக்கு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து என்னுடைய ரைட் சைடு, நம்ம ரைட் சைடில் தான் எப்பயுமே வந்து பேக்கோட நெக்கை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். லெஃப்ட் சைடில் வந்து ஹேண்ட் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அது 2 மார்க் பண்ணி நமக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து விட்டுட்டு ஒரு அடி ஸ்கேலை வச்சு 2 லைன் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே வந்து இந்த மார்க்கர் டைலரிங்லேயே தனியாக சாக் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நான் யூஸ் பண்ணுறது எப்பயுமே நான் வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஜஸ்ட் நம்ம கையில் வந்து ரப் பண்ணாலே ஈஸியாக வந்து அழிஞ்சிடும். இந்த மார்க்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே தூக்கில் உடஞ்சிடும். மார்க் பண்ணி டக்குன்னு உடஞ்சிடும். அது எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால வந்து சாக் பீஸ் தான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து ஒரு அடி ஸ்கேலை வச்சு நான் வந்து 2 லைன் வந்து போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் எடுத்துட்டேன். ப்ளவுஸுமே ரொம்ப சுருக்கமாக தான் அயன் பண்ணணும்.
நான் வந்து இப்ப இத வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி அளவு எடுக்குதுன்னு சொல்றேன். நான் இந்த வீடியோ வந்து பேக் நெக்க வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு வந்து சொல்லிடுறேன். அடுத்த வீடியோல ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ்லாம் எப்படி கட் பண்ண சொல்லிடுறேன். ஏன்னா இது ரொம்ப லாங்கா போறதால கொஞ்சம் கன்ஃபியூஷனாவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா கத்துக்கும்போது ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே வந்து ஸ்டிச்சிங் பண்றப்ப ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா, பேக் நெக் மார்க் பண்ணிட்டு, அத கட் பண்ணி அத ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே ஃப்ரண்ட் அத கட் பண்ணி ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணுவேன். அடுத்து வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரேடியா மார்க் பண்ணி ஒரேடியா வந்து எப்படியும் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதே கிடையாது. இப்போ ரொம்ப ரேர் அர்ஜென்ட்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து நான் எப்பவுமே இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கிளாத்த நம்ம எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிற மாரி நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அப்படி மூவ் ஆகுற மாரி இருந்ததா, நீங்க வந்து ஷோல்டர்ல அந்த அக்குள் பகுதியாண்ட அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல அந்த இடுப்பு பகுதி கிட்டலாம் நீங்க வந்து இப்பதான் சேஃப்டி பின் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இல்ல குண்டூசி இருந்தா அது வந்து குத்தி விட்டுக்கோங்க. கிளாத் வந்து அகலாம இருக்கும். அளவு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். எல்லா பகுதியும் நீட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் இருந்தாலே போதும். நம்ம வந்து இன்ச் டேப் வச்சு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நெறைய பேருக்கு மேக்ஸ்னாலே கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கவங்க கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம சுடிதார்ஸ், குர்தீஸ் அத மட்டும் அளவு ட்ரெஸ்ஸ வச்சு நம்ம அத மட்டும் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ப்ளவுஸுமே அளவு ப்ளவுஸ் வச்சு சூப்பரான அதே ஃபிட்ல நம்ம கண்டிப்பா வந்து ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச்சிங் வீடியோ வேணும், ஹேர் ஸ்டைல், மேக்கப் எக்ஸ்ட்ரா நெறைய வீடியோஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்லோட் பண்றேன். நான் அந்த எந்தெந்த ஸ்பாட்ல என்னென்ன விஷயங்கள் பண்றேனோ, அததான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவா நான் வந்து போஸ்ட் வந்து பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பர்சனலா இல்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து நான் வந்து லெஃப்ட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லைன்ல வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைன்ல தான் நம்ம அத ஒட்டி இருக்கிற மாரி வைக்கணும். இப்ப வந்து ஃபோல்டர் இருக்கு இல்லையா? நம்ம பக்கம் மடிப்பு பக்கமா இருக்கு இல்லையா? அந்த மடிப்பு பக்கத்துல அந்த முதுகு பக்கம் இந்த ப்ளவுஸோட அந்த பகுதியுமே ஒண்ணா இருக்கிற மாரி பார்த்து வச்சுக்கணும். ப்ளவுஸ் கொஞ்சம் முன்னாடியே இருக்கக்கூடாது. அதே மாரி அந்த கிளாத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடாது. 2மே சரி சமமா இருக்கணும். அந்த மாரி வந்து வச்சுக்கோங்க. ஃப்ர நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு முன்பக்கமா இருக்க மாரி கொஞ்சம் இழுத்தாப்புல கொஞ்சம் வச்சு வைக்குங்க. பின்பக்கமா இழுத்துருவோம். பின்பக்கம் இழுத்தா கழுத்து ரொம்ப அகலமா ஆகிடும். கொஞ்சம் நம்ம முன்பக்கமா இழுத்துக்கணும். அதே மாரி அக்குள் பகுதிய கொஞ்சம் நம்பளுக்கு ஆப்போசிட் பக்கமா கொஞ்சம் இழுக்கணும். இழுத்து வச்சு நீங்க வந்து அத வந்து மார்க் பண்ணணும். இப்ப நான் வந்து ஷோல்டர வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஷோல்டரோட கரெக்டான அளவு. அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா எந்த அளவுல இருக்கோ அத வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸ் கிளாத் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கை ஜாயிண்ட் கரெக்ட்டா அது எங்க ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டையும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காகவும் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கும் சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெக் லைன் வந்து நம்ம அப்படியே வந்து அத எப்படி இருக்கோ அந்த லைன வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ண வேண்டியது தான். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக் லைனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடுவாங்க. பைப்பிங்கா இருந்தாலும், அந்த லைனிங் கிளாத் ஜாயின் பண்றதுக்காகவும் விடுவாங்க. நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். எக்ஸ்ட்ரா கிளாத் எப்பயுமே நான் விடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு பைப்பிங் பண்றதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கும். லைனிங் வச்சாலும் எனக்கு அந்த நெக் லைன் அதே கரெக்ட்டா எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். நெக் லைன் என்னைக்குமே எனக்கு மாறுறதே கிடையாது. நான் அந்த பைப்பிங் வந்து எங்க வருது அப்படி சொல்லி அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்றப்ப கரெக்ட்டா அந்த அளவு மாறாம இருக்கும் இல்லையா? அதுக்காக. நீங்க இல்லன்னா இதெல்லாம் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு கூட கடைசியா நீங்க ஸ்டிச்சிங் பண்றப்ப கூட இந்த பைப்பிங் வந்து எங்க வருதுன்னு சொல்லி ஃபுல் ப்ளவுஸ் நீங்க மார்க் பண்ணிட்டு கூட நீங்க அப்புறம் அந்த கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது ஸ்டிச்சிங் டவுட் இருக்குனாலுமே கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஏதாவது ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வருது, டைலரிங் மிஷின் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எந்த மாதிரியான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த அக்குள் பகுதியும் நல்லா வந்து இழுத்து வச்சுக்கணும். இழுத்து வச்சு அது கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நல்லா இழுத்து வச்சு அந்த ஸ்டிச்சு வந்து 2 சேர இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த கையும் அந்த கிளாத்தும் அந்த நடு சென்டர்ல வந்து அந்த விரல வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி நகர்த்தி இந்த விரல வச்சு அந்த விரல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கிளாத்தை திருப்பி திருப்பி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் எப்படி பண்றேன்னு கொஞ்சம் பாருங்க. இதுக்கு ஏதாவது கிளியரா புரியலனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. குக்கிங் வீடியோ, ப்ரெக்னன்சி டிப்ஸ், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் எக்ஸ்ட்ராவா நிறைய வந்து இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுனாலுமே கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க நான் எப்படி வந்து மார்க் பண்றேன். அந்த 2 ஜாயிண்ட்லயும் ஜாயின் பண்ற இடத்துல நடு சென்டர் விரல வச்சு இந்த மாதிரி நான் வந்து கிளாத்தை திருப்பி திருப்பி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனை நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு வந்து அந்த லைன் நம்ம வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து திரும்பி நம்ம கிளீனாக வந்து எல்லாத்தையுமே கிளாத்தை சரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த டாட் வந்து பிடிக்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து டாட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அது கரெக்டான அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டாக அந்த டாட் எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிட்டு எப்படி அந்த டாட் வந்து பிடிக்கணும். அப்புறமா சைடில் வந்து கிளாத்து அந்த டாட்டுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வரணும், அடுத்து அதை விட்டுட்டு எவ்வளோ கிளாத் நம்மளுக்கு வந்து தேவை அப்படிங்கிறதே நான் வந்து எப்படின்னு மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் பாருங்க. நான் இப்போ திரும்பி இன்னொரு டைம் வந்து அந்த ஆம் ஹோலை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம அது வந்து ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு செக் பண்ணி பார்க்கறது எந்த ஒரு தப்பும் இல்லை. நம்ம மார்க் பண்ண அளவில் அந்த அந்த அளவுல பார்க்கும்போது என்ன அளவு கூட நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இல்லை எக்ஸ்ட்ரா கற்றுருக்கோமா, இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்ட்டு நமக்கு கிளியராக தெரியும். நான் எப்பவுமே 1 டைம் 3 டைம்க்கு நான் வந்து ரிப்பீட்டடாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை அப்படிங்கும்போது நான் கட்டிங்கே வந்து பண்ணுவேன். மார்க் பண்ணிட்டு டக்குன்னு நான் அதை என்றைக்குமே கட் பண்ணது கிடையாது. ஏன்னா அளவுகள் மாறும்போது நம்ம கட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் எனக்கு கிளாத் வந்து கம்மியாக இருக்குது நான் வந்து மார்க் பண்ணது. அதனால நான் வந்து கரெக்டாக திரும்பி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளாத் வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டாட் கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இங்கே இருக்குது, அதனால நான் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த டாட் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அளவு வருது. ஆனால் நம்ம டாட்டுக்காக கொஞ்சம் கிளாத் விடுறப்போ அந்த நம்ம கரெக்டான மார்க் பண்ணது கொஞ்சம் தள்ளி போயிடும். 2 இன்ச் வந்து நமக்கு வந்து தள்ளி போகும். இப்போ வந்து அந்த பேக் சைட் டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ண இல்லையா, அந்த இடத்துல வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்க. இப்போ அந்த ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாட்ல வைக்காம செகண்ட் டாட்ல அதோட ஹைட்டை வந்து வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியிருக்கும்.
நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது நான் வந்து இந்த பேக் இப்போ வந்து கரெக்டாக வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி நான் வந்து அந்த டாட்டுக்கிட்ட வச்சு பார்க்கும்போது எனக்கு இங்கே வருது. ஆனால் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிற அளவு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம அந்த 3வது ஆட்டிலேருந்து நம்ம அந்த லைனை வச்சு நம்ம வந்து பார்க்க செக் பண்ணி பார்க்கலாம். அங்கேருந்து வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நடு சென்டர்ல வந்து இந்த பிடிச்ச டாட்டை வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட்ல வந்து வச்சு பார்க்குறப்ப நம்ம கரெக்டாக வரும். அது அந்த 3 டாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் நமக்கு அது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத்து. அந்த 3வது டாட்ல இருந்து நம்ம அந்த கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த கரெக்டான அளவு தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி தான். நான் ஃப்ரண்ட் அண்டு ஹேண்டு வந்து நான் ஸ்லீவ்லேயே நான் அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம அந்த கரெக்டாக மார்க் பண்ணல, அங்கேருந்து ஒரு ஸ்கேலை வச்சு அது நீட்டாக ஒரு லைன் வந்து போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம விட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.